கருப்பை நிராகரிக்கும் இந்த மனப்போக்கு எப்போது எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால் ஆண்டு கணக்கில் நாம் பின்னோக்கி போயாக வேண்டும். இந்தியாவை ஆண்டு ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற பிணிகளில் இதுவும் ஒன்று. ஆள்பவர்களும் உயர்நிலைக்காரர்களும் வெள்ளை நிறக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என அப்போது ஏற்பட்ட அந்த மனப்பான்மைதான் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது ஒரு ஆய்வு. இதன் விளைவு இன்று எதில் வந்து நின்றிருக்கிறது தெரியுமா? சிவப்பு தோல் வேண்டும் என கருதி ஃபேர்னஸ் கிரீம்களையும் பவுடர்களையும் வாங்கி குவிப்பவர்கள் உலகிலேயே இந்தியாவில் தான் இன்னும் அதிகம் என்ற உண்மை தகவலில் வந்து நிற்கிறது. சரி, கருப்பு தம்பதியருக்கு பிறக்கும் குழந்தை கருப்பாய்தான் இருக்க வேண்டுமா என்ற விஞ்ஞான கேள்விக்கு வருவோம். அதே போல இருவருமே சிவப்பு என்கிற போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை கருப்பாய் இருந்தால் அது தவறா? இதற்கு நான் பதில் சொல்வதை விட மரபணுக்கள் பற்றி நன்கறிந்த மருத்துவர்கள் கூறும் விளக்கத்தை கேளுங்கள் நீங்கள். ஒரு பரம்பரை தன்மை, இந்த ஜீன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மரபணுக்கள் தான் அதை வந்து முக்கியமா நிர்ணயிக்குது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து அந்த நல்ல கலரா இருப்பாங்க, ஆனா குழந்தை வந்து கருப்பா பிறக்கலாம். இல்லைன்னா சில நேரங்கள்ல வந்து பெற்றோர்கள் வந்து கருப்பா இருப்பாங்க, அவங்களுடைய தாத்தா அந்த மாதிரி அவங்க வழியில வந்து கலரா இருக்கிறனால வந்து கூட குழந்தை வந்து கலரா பிறக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதனால இப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஜீன்ஸ்னால தான். குங்குமப்பூ சாப்பிட்டால் குழந்தை சிவப்பாக பிறக்குமா? ஆயிரக்கணக்கானவர்களின் கேள்வி இது. இதற்கும் உரியவர்களே பதில் சொல்லட்டும். கர்ப்ப காலத்துல வந்து குங்குமப்பூ எடுத்தா வந்து குழந்தை வந்து நல்ல கலரா பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இந்த கலரை வந்து நிர்ணயிக்கிறது வந்து இந்த மெலனின் நிறமி பொருளும் அந்த மரபணுக்கள்னாலையும் தான் இது நடக்குது. ஸோ இதை வந்து முக்கியமாக வந்து மக்கள் வந்து முக்கியமாக நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால வர நிறபேதங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வருங்காலங்களில் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். இதனால வந்து சில பிரச்சனைகளோ சச்சரவுகளோ வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த விஷயங்களை நான் சொல்றேன். நான் மெலனின் என்ற தோல் பொருள் கருப்பு தோலில் அதிகம் இருப்பதால் ஏற்படும் பயன்கள். இது இல்லாமல் அவஸ்தைப்படும் சிவப்பு தோல்காரர்கள் ஆரோக்கியத்தில் கருப்பு தோல்காரர்களை விட சற்றே பின்னால் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். கருப்பா இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த தோல் புற்றுநோய்கள்லாம் வர்றது வந்து நம்ம வர்றதில்லை. ஸோ அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இல்லை. ஸோ இது வந்து அதனால இது ஒரு அட்வான்டேஜ் தானே தவிர இது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி ஒரு வகையில் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படும் கருப்பு அழகு என்றால் மட்டும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்படுவது நியாயமா? கருப்பா இருக்கனால எங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய கிடைக்குது, அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது இல்லை. கருப்பா இருக்கிறவங்களை காட்டிலும் வந்து வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கருப்பா இருக்கிறவங்களால எதையுமே வந்து தாங்கிக்கிற சக்தி அதிகமா இருக்கும். அறிவியல் பூர்வமா அதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. கருப்பை வெள்ளையாக்குவார்கள் என்ற நினைப்பில் தான் நிறைய பேர் அழகு கலை கடைகளுக்கு ஓடுகிறார்கள். அப்படி கருப்பு நிறத்தை வெள்ளை நிறமாக மாற்ற முடியுமா? அல்லது எந்த அளவிற்கு அழகு கலை பயிற்சிகளால் தோலின் நிறத்தை மாற்ற முடியும்? இப்படி எழும் கேள்விகளுக்கெல்லாம் இந்த அத்தியாயத்தில் பதில் சொல்லவில்லை என்றால் வேறு எந்த அத்தியாயத்தில் பதில் சொல்வது? வர்றவங்க எல்லாம் நம்ம கலரானுன்ற எண்ணத்துல தான் ரொம்ப பேர் வர்றாங்க. ஆனா கருப்பு சிவப்புன்ற எண்ணம் ரொம்ப பேருக்கு அது அந்த கவலை தான் ரொம்ப இதா இருக்கு. அதை வந்து நாங்கள் கருப்பு சிவப்புன்ற அந்த கவலையை போக்குறது போக்கிட்டு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறது தான் எங்களுக்கு பார்லரில் முக்கியமான இது. கருப்பாக இருக்கணுன்ற அவங்க கவலையை குறைக்கிறது தான் எங்களோட வேலை. கருப்பு வந்து ஒரு மைனஸ் பாயிண்டே கிடையாது. அவங்களுக்கு அது வந்து அதை நம்ம எப்படி அழகாக வச்சுக்கலான்றதுல தான் அவங்களோட திறமை இருக்குது. வந்ததுக்கப்புறம் நிறைய நாங்கள் டிப்ஸு சொல்லுவோம். விதவிதமாக இப்படியெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். கருப்பாக இருக்கவங்க லைட் கலர் தான் போடணும்னு இல்லை, கருப்பாக இருக்கவங்க டார்க் கலர் தான் போடணும். லைட் கலர்ஸ் போடவே கூடாது, போட்டால் கூட கொஞ்சம் கருப்பாக தெரியும். எது அழகு? அக அழகு, புற அழகு என இரு வகையாக பிரிக்கலாம் இதனை. அக அழகு எது என்பது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். வெள்ளைதான் அழகு என்றால், அதாவது புற அழகு என்றால், கருப்பு தோலுக்கு உரிய கிளியோபாட்ராவை உலகம் அழகோ அழகு என தூக்கி வைத்து கொண்டாடுவது ஏன்? உலக வரலாற்று நாயகர்களான மார்ட்டின் லூதர் கிங், ஸ்டீவ் டீகோ, நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் கருப்பாய் பிறந்தும் கதாநாயகர்களாக பட்டொலி வீசி பறந்தது எப்படி? டென்னிஸில் வில்லியம் சகோதரிகள்
அரசு நிர்வாகத்தில் காண்டலிசா ரைஸ் சாதித்தது போல நம் தாய் தமிழகத்திலும் கருப்பு நிலாக்கள் வெற்றி பவனி வர வேண்டும். அதற்கு நம் எல்லோரின் மனதிலும் புதைந்து கிடக்கும் கருப்பு என்ற வெறுப்பு கரைந்திட வேண்டும். நிறம்ங்கிறது கடவுளுடைய படைப்பு. அது இயற்கையா நிகழக்கூடியது. இதை சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் இனம் புரிஞ்சுக்கணும். நிறம்ங்கிறது ஒரு பேதம் இல்லை, ஜாதிகள் இல்லைங்கிற மாதிரி நிறமும் ஒரு பேதம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த நேயத்தோட சிகப்பு கருப்புங்கிற பேதம் இல்லாம வாழ்றது தான் மனித வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாதது. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லா வாழ்றதுக்கும் சமுதாயம் வாழ்றதுக்கும் ஒரு வழிவகையா இருக்கும். எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாரும் எண்ணமும் ஒண்ணுதான், எல்லாரும் மனசும் ஒண்ணுதான். முடிக்கும் முன்பாக மீண்டும் சில வாழ்த்து துளிகள். இந்த வாழ்த்து பூத கண்ணாடியின் 100வது அத்தியாயத்திற்காக. கண் முன்னால் நடக்கின்ற ஆனால் நம் கண்ணால் காண முடியாத பல விஷயங்களை இன்றைக்கு பூத கண்ணாடி அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சமூக அவலங்களை தோலுரித்து காட்டுவதில் இன்று முன்னணியாக திகழ்கிறது. வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் இந்த கலைஞர் டிவி பூத கண்ணாடி பல 100 வாரங்கள் வெற்றி நடை போட்டு மக்களுக்கு இந்த சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி பல மூட நம்பிக்கைகளை வெட்ட வெளிச்சமாக காட்டும் நிகழ்ச்சியாகவும் பல உண்மை சம்பவங்களை வெட்ட வெளிச்சமாக காட்டும் நிகழ்ச்சியாக விலகி வருகிறது. இந்த நிகழ்ச்சி 100வது நிகழ்ச்சியாக வரும். இது மேலும் பல 100 நிகழ்ச்சிகள் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பூத கண்ணாடி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரியே இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே 100 எபிசோடு போயிடுச்சுங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ல தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குது. மேலும் மேலும் இந்த ப்ரோக்ராம் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கலைஞர் டிவியில் பூத கண்ணாடி நிகழ்ச்சி வாரந்தோறும் தவறாமல் பார்த்துட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் பல புரியாத விஷயங்களும் மக்களுக்கு விளக்குற மாதிரி சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் பல வாரங்கள் தொடரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். பூத கண்ணாடிகள் ஒரு நிகழ்ச்சியில் வாரம் பார்த்துட்டு வரோம். அதில் நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை இந்தந்த ஊர்லேயும் நடக்கக்கூடிய கிராமங்களில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூடி நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு அதை காட்டுறாங்க. இது மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். பூத கண்ணாடிகள் நிகழ்ச்சியை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கேன். இதில் நிறைய உண்மை சம்பவத்தை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். பூத கண்ணாடி நிகழ்ச்சி தொடர்ந்து நான் பார்க்குறேன். தமிழகத்தில் நடக்கும் பரபரப்பான முக்கிய நிகழ்வுகளை அதன் பின்னணி என்னங்கிறத 2 தரப்பு நியாயத்தையும் நடுநிலையோட சிறப்பாக தராங்க. அதனால் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து நான் அதை பார்ப்பேன். அந்த நிகழ்ச்சி மென்மேலும் வர வாழ்த்துக்கிறேன். கருப்பு கலர் பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது ஆண்களை விட பெண்கள் தான். அதே பெண்கள் படிப்பிலும் பதவியிலும் பொறுப்பிலும் அந்தஸ்திலும் உச்சத்தை தொட்டால் அவர்களின் பின்னால் போக ஒருவரல்ல இருவரல்ல பெரும் கூட்டமே தயாராக இருக்கும். ஆக வெறும் புறத்தோற்றம் தரும் வசீகரம் நிரந்தரமானதல்ல. உழைப்பால் கிடைக்கும் இடம்தான் நிரந்தரம். மற்றதெல்லாம் வெறும் மாயை. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சீனு விஜயரங்கம்.